ஜோதிடர்களுக்கும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கோபம் என்பது தீ போல தன்னையும் தன் சுற்றத்தாரையும் எரித்துவிடும். பொறுமையே சிறந்தது. இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை 24ஆம் தேதி சனிக்கிழமை 7/2/2026 சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். குறிப்பாக கன்னி ராசியில், மத்தியத்துக்கு பின் துலாம் ராசி, சஷ்டி தேய்பிறை. இன்று யோகம் சூலம் கரணம் கரசை. இன்று சந்திராஷ்டமம் கும்பராசி, குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்று நல்ல நேரங்கள் 7:30 மணி முதல் 8:30 மணி வரையில், மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரையில் நல்ல நேரங்கள். ராகுகாலம் 9 மணி முதல் 10:30 மணி வரையில், யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று அமிர்தாதி யோகம் மரணயோகமாக இருக்கின்றன. முக்கிய விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். வாரசூலை கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். இன்றைய ராசி பலன்கள். மேச ராசிக்கு அன்பும் பாராட்டும் பெறுகின்ற நாளாக உண்டு. போட்டி பொறாமையில் வெற்றி பெறுகின்ற நாள், அற்புதமான நாள். ரிஷபராசிக்கு மன மகிழ்ச்சி உண்டு, அற்புதமான நாள். இன்று வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், உடல் நோய் சம்பந்தப்பட்டதிலிருந்து விடுபடுகிற காலகட்டம், கடலிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. மிதன ராசிக்கு தொலைதூர பயணங்கள் உண்டு, மன மகிழ்ச்சிகள் உண்டு, குழந்தை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், இறையருள் இன்று கிட்டும். கடகராசிக்கு தன விருத்தி உண்டு, தொழிலில் வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இருக்கும், இடம் சொத்து சம்பந்தப்பட்டது, அற்புதமான நாள். சிம்மராசிக்கு பயணத்தின் மூலம் ஆதாயம், கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும், வெற்றி நிச்சயம். கன்னிராசிக்கு வருத்தத்திலிருந்து லாபமாக பெறுகின்ற நாள், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உண்டு. துலாம் ராசிக்கு உழைப்பே உயர்வு தருகின்றன. உங்கள் ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் மத்தியத்துக்கு பின் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், தவிர்க்கவும். ஆனால் இன்று அற்புதமான நாளாக காலையில் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சிக ராசிக்கு வெற்றி கழிப்பு கொண்டாட வேண்டிய நாளாக ஒன்று. முதலீடு அருமையாக இருக்கும், வேலையில் அதிக கவனங்கள், தொழில் சம்பந்தப்பட்டதில் விருத்தி உண்டு. தனுசு ராசி சிக்கலிலிருந்து மீண்டு வருகின்ற நாள். இன்று தன லாபம் ஒன்று. மூத்த சகோதரர்கள் அண்டை வீட்டாரிடம் நெருங்கி பழகும்பொழுது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மகர ராசிக்கு பாராட்டு மலைகள் பொறிகின்ற நாளாக உண்டு. தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் உண்டு. இன்று 10ஆம் இடத்தில் வலிமையாக இருக்கின்ற காலகட்டத்தாக பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புண்டு. கும்பராசிக்கு லாபம் உண்டு, தனயோகம் உண்டு, வளர்ச்சி உண்டு. இன்று இறை அருள் கிட்டும். மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்க வாய்ப்புண்டு. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு கவனமாக இருக்கின்ற மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நாள். இன்றைய ஆன்மீக பரிகார கோயில்கள். கிளியனூர் அகஸ்தீஸ்வரர் கோயில், திருமணம் குழந்தை வரம் அருளும் அற்புத திருத்தலம். அனைவருக்கும் வணக்கம்.